முடியுமா அப்படின்னு நினைச்ச ஒரு நேரம், மிகவும் வேதனையான ஒரு நேரம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவனை பார்க்க நம்ம ஒருவரை விசாரிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நான் போன வகுப்பினுடைய தொடர்ச்சி, இந்த வகுப்புடைய தொடர்ச்சி நான் பார்த்து முடிஞ்ச பிறகு ஒரு சில பிள்ளைகள் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க. போன வகுப்புடைய தொடர்ச்சி, ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுடைய டிஏ உங்களுக்கு வழங்கப்படும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஃபுல் அட்ரஸ் எழுத சொல்றோம், அட்ரஸ் எழுதல, ஒரு சிலருக்கு தெரியல, அதனால அட்ரஸ் ஃபுல்லா எழுதாதவங்களுக்கு அவங்க டிஏ வச்சுக்க மாட்டாங்க. திரும்ப நீங்க போய் அவங்கள்ட்ட பேசிட்டு எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் நமக்கு இருக்கிற இந்த டூல் தான். ஆமென். இந்த டூலை நம்ம எடுத்துக்குவோம். இந்த டூல்ல இருந்து ஒரு சில காரியத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே நம்ம சொல்லிக் கொடுத்ததா உலகத்தில் இருந்து பரலோகத்துக்கு நேராக மக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். மக்களை என்ன நோக்கத்துக்காக அழைக்கிறோம்? பரலோகத்துக்கு நேராக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சீரியம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே மக்களை நடத்துகிற மிகப்பெரிய வேலையை நாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல என்னுடைய ஊழியம் தான் பெரியது, உங்களுடைய ஊழியம் சின்னது. எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் தான் பெரிய தரிசனம், எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் தான் ரொம்ப பெரிய ஊழியம். என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்க, சிகப்பா இருக்கிறவன் எல்லாம் பொய் சொல்ல மாட்டானா, சிகப்பா இருக்கவங்க என்ன செய்ய மாட்டானா, கருப்பா இருக்கவங்க எல்லாம். கை சிகப்பா இருந்துச்சு, வெள்ளையா இருந்துச்சுன்னா கை சுத்தமா இருக்குன்னு அர்த்தமா. ஏன் கருப்பா இருக்க கையெல்லாம் திருடுற கையோ? இதெல்லாம் இங்க செல்லாத வசனத்துக்கு முன்னாடி உரிச்சி தொங்க விட்டு சந்து சந்தா வெட்டி அங்க எரிக்கிற வேலையை செய்யறதுக்கு தான் நீ உங்களை என்னை ஆண்டவர். சோ அந்த மாதிரி அல்ல, அவர்களுடைய ட்ராக் கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். நன்றாக கவனிங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன சப்ஜெக்ட் தான், திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் நம்ம வருவோம். அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணும்போது முக்கியமான பகுதி நல்லா கவனிங்க. வாங்கிட்டு சொல்லுங்க. முக்கியமான பகுதி, உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும் போது பலவிதமான கூட்டங்களை பிரிக்கிறோம். ஆமென். பலவிதமாக கூட்டங்களை பிரிக்கிறோம். இன்றைக்கு ஒருவருக்கும் தரிசனம் இருக்குது. அதான் இந்த டாபிக்கோட முக்கியமான ஹைலைட் என்னன்னா, எவ்ரிபடி ஹேவிங் விஷன். போன மாசத்துல ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது, எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஒரு சில கூட்டம் சொல்றாங்க, அழைக்கப்பட்டவங்க நாங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நீ எப்படி ஊழியத்துக்கு வரலாம்? அழைக்கப்பட்டவங்க நாங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நீ எப்படி ஊழியத்துக்கு வரலாம்? இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நீ எப்படி ஊழியத்துக்கு வரலாம்? அப்போ இப்போ சாத்தானுக்கு இது ஊழியத்துக்கு தகுதி இல்லாத, இது மேல ஏறி உட்கார்ந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இந்த பரிசீலனை பண்ணானுங்க பாருங்க. அதே வேலையே இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க பண்ணிட்டு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா கோச்சுக்காதீங்க. நம்ம ட்ரைனிங்ல இருக்கிற யாரும் அப்படி இல்ல, அவ்வளோ மோசமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். இயேசு நம்மிடத்தில் வந்த ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் வரைக்கும், up to receiving Holy Spirit, where they were 120 were in the terrace, இந்த terrace ன்னு சொல்லலாம், இந்த tabernacle சொல்லலாம். tabernacle சொல்ல முடியாது, மேல் வீட்டுல அப்பர் ரூம்னு சொல்லலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொல்லலாம். அதாவது அந்த நோக்கம் வந்து மேல் வீடோ கீழ் வீடோ அது பிரச்சனை இல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற வரையில் இயேசு அவர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 1வது. ஆகையால் நீங்கள் நல்ல கவனிங்க. அவர் சொன்னாரு, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற
சொன்னாரு இது கூட அப்பர் ரூம்ல தான் இருக்கும். அவர் சொன்னாரு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், அப்படி நிறைவேறுவதற்கு நீங்க காத்திருங்க. Stay there. பரிசுத்த ஆவியினுடைய அவருக்கு தெரியும் பரிசுத்த ஆவி இல்லாம ஒருத்த ஊழியத்துக்கு போக முடியும், பரிசுத்த ஆவி இல்லாம ஊழியத்துக்கு போக முடியும், அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ரெச்சிப்பே இல்லாம ஊழியறாங்களே, ரெச்சிப்பே இல்லாம ஊழியறாங்களா இல்லையா? ரெச்சிப்பே இல்லாம ஊழியறாங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து அப்புறம் என்னென்ன துணி கொடுத்து 100 ரூபாய் காசு கொடுத்து நீங்க கூப்பிடுறீங்க, ஒண்ணுமே இல்லாம கூப்பிட்டு பாருங்க. நாங்களையோ அழைக்கப்பட்டவன்ட்ட அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்குற கூட்டம் கொடுத்துக்கிட்டே தான். நீ அழைக்கப்படலன்னா உங்ககிட்ட நீ என்னதான் நெய்யி சோறு போட்டாலும் உங்ககிட்ட என்ன செய்யாது. இங்க சொல்றாரு யூ வெயிட், நீ அங்க வெயிட் பண்ணு. எதுக்கு? ராஜ்யத்தினுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீ என்ன செய்ய? காத்துரு. நல்லா கவனிக்க. ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த 120 வரும்போது பரிசுத்தாவிய பெரும் வரையிலும் இயேசு அவர்களை மனம் திரும்ப சொல்லுகிறார், அறிக்கை செய்ய சொல்லுகிறார், அவர்களை பரிசுத்தாவிக்காக காத்திருக்க சொல்லுகிறார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார், பரிசுத்தாவின் அனுபவங்களுக்குள்ள வாங்கன்னு சொல்றார். ஆனா பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இயேசு அவங்களை உட்காருன்னு சொல்லவே சொன்னாரா? பரிசுத்தாவியை பெற்ற பிறகு என்ன நடந்துச்சு? போங்க 70 பேரை குறித்து சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்க முடியாது போடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு 70 பேரை நியமித்து சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியில என்ன செய்ய வேண்டாம். பிரவேசிக்கிற போது இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு தம்முடைய சீசர்களை 2 பேராக அனுப்பி அவர்களை அங்கே அந்த ஒர்க்கிற்கு என்னென்ன செய்யணும், எதை எடுத்துட்டு போகணும், எதை எடுத்துட்டு போக கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன பேசுவாங்க, அப்படி பேசும்போது நீ என்ன செய்யணும், உன்னை திட்டும் போது என்ன செய்யணும், வையும் போது என்ன செய்யணும், எல்லா விஷயத்தையும் இயேசு முன்னமே சொல்லி கொடுத்து ஊழியத்துக்கு என்ன செய்யறது. பரிசுத்தாவியை பெற்றுவிட்டோம், ஊழியத்துக்கு வந்துவிட்டோம், ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்துவிட்டது, அதோடு தேங்கி நிற்கிற அனுபவம் இது மரித்த சபை. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயம், 1000 பிரசங்கியார சபையில கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண விட்டாலும் டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க, ஜோக்கா பேசுறவங்க இருக்கிறாங்க, கண்டித்து பேசுறவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் அள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. யார கொண்டு வந்து விட்டு பிரசங்கம் பண்ண விட்டாலும் எங்களுடைய சபை விசுவாசிகள், நம்முடைய சபை விசுவாசிகள் நம்முடைய பிரசங்கத்துக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் வயிறார, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் தண்ணிக்கு, அதாவது தாகம் தீர தண்ணீரை, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்ல பார்க்கிறான், எந்த இடத்துல அடிபட்டு இருக்கா, கால் தாங்குதா, கண்ணு சரியா இருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்கிறவனாக. நம்ம வாடி விட்டுறது விசாரிக்கிறதே இல்ல. ஒரு மேய்ப்பன் சபைக்கு வர்றாங்க மக்கள், நல்ல ஸ்டேஜ் கிடைச்சிச்சுன்னு கண்ணா அப்படின்னா விட்டு பேசுறது,
டெய்லி கல்லெடுத்து அடிப்பான், பாத்துருக்கீங்களா? கல்லெடுத்து அடிக்கிற மாதிரியே அடிக்கிறது, டெய்லி கல்லெடுத்து அடிக்கிற மாதிரியே அடிக்கிறது. அது குறிப்பிட்ட ஒருத்தனுக்கு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிறது 100 பேர் இருப்பான், ஆனா ஒருத்தனுக்கு அடிக்கிற கல்லு 100 பேரை காயப்படுத்திடும். இருக்கா? என் வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நிறைய பேர் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே 3 ஊழியக்காரங்கள்ட்ட இருந்துட்டேன், 3 பேர்த்தையும் பார்த்துட்டேன், இவன் 3 பேரும் கொட்டி 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 என் தலையே புண்ணா போயிடுச்சு, இனிமேல் இந்த ஊழியம் வேணாம், தயவுசெய்து இவனை மாதிரிதான் நானும் ஒருத்தரை சபிக்க போறேன், இவனை மாதிரிதான் எனக்கிட்ட வரால, நான் போய் என்ன போறேன் அடக்க போறேன், இவனை போலதான் நானும் ஊழியம் செய்ய போறேன், எதிர்காலத்துல இந்த ஆவி என்ன ஒட்டி இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அப்பால போ, இந்த நெல்லு ஒழுங்காகுது, மறுரூபமாக வேண்டியிருக்குது, நீ பரிசுத்தாவில நிரம்ப வேண்டியிருக்குது, நீ செய்ய வேண்டியதை நான் சொல்லிக் கொடுப்பேன். உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், இந்த 3 பேரை சொல்ற இல்லையா, இவன் 3 பேரை நீ எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு கத்து கொடுத்துருக்கான். எதை செய்யக்கூடாது, எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறத யார் கத்து கொடுத்தது? இன்னைக்கு ஒரே ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். ஒருவேளை தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிடுவோம். ஒருவேளை என்னை மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டதுங்கன்னா திரும்பவும் சொல்றேன், மனுஷன் விட்ட சாபம் ஒரு நாளும் நிறைவேறும். உங்களை என்னை ஊழியத்துக்கு அழைச்சது யாரு? உங்களை என்னை ஊழியத்துக்கு அழைச்சது யாரு? மோசே உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே எடுக்க வேண்டாம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைக்கிறான், எல்லாரையும் நிக்க வைக்கிறான். மோசே ஒரு அறிக்கை எடுக்கிறான், நான் 120 வயது உள்ளவரானே, இனி நான் என்ன செய்ய முடியாது, போக்கு மரத்தமா இருக்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் கண்ணு என்ன செய்யல, மங்கல, அவன் பலன் என்ன செய்யல, குறையல, அவன் வஸ்திரம் என்ன ஆகல, பாதரட்சை கூட என்ன ஆகல. ஆனா பைபிள் அப்படி சொல்ற, பைபிள் மோசே சொல்றான், it is my destination, it's my destination, hereafter I should not take over one step, I cannot, because it's my destination. எந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு, தரிசனத்துல தெளிவு. ஐயா, நீ கானானை சுதந்திரிக்க மாட்ட, நீ யோர்தானுக்கு இக்கரையில தான் நிப்ப, நின்னுட்டு யோசுவாவுக்கு அந்த சார்ஜை கொடுப்ப சொல்றாரு. எல்லா இஸ்ரவேல் மக்களையும் கூப்பிடுறான். எல்லாத்துக்கும் முன்னாடி மோசே சொல்றான், கர்த்தர் நடத்தி வந்தாரு, கர்த்தர் சொன்னபடி நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்ட, கர்த்தர் கானானுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லும் போது மோசே கூட இருந்தது எத்தனை பேர்? இன்னைக்கு எத்தனை பேர்? சுமார் 25-28 லட்சம், சுமார் 30 லட்சம். ஒரு ஆளா இருக்கும் போது ஆண்டவர் சொன்னது, இவன் 30 லட்சம் பேர். மோசே கையை தூக்குனா கையை தூக்குறான், கையை இறக்குனா. இவ்வளவு பேர் இருக்கும் போது மோசேக்கு என்ன, ஆண்டவரே கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஒரு ஆள் இருக்கும் போது நீங்க சொன்னீங்க, இப்பெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு கை எடுப்படி நிறைய இருக்குது, நான் சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, நீ கொஞ்சம் கம்பெனி இருந்து அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்க முதல்ல கடந்துடுறோம். இது தரிசனம் இல்லாத, தரிசனத்துல முக்கியம் ஆரம்பிக்கிறது கிடையாது, தரிசனத்துல முக்கியம் முடிக்கிறது. தரிசனத்துல முக்கியம் ஆரம்பம் கிடையாது, தரிசனத்துல முக்கியம். பாஸ்டர் பார்வை, தூர பார்வை இருக்குது பாஸ்டர், ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், அதனால போக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. பார்த்தான், எல்லாரும் கூப்பிட்டான், யோசுவா கூப்பிட்டான். யோசுவா, என்னை அழைத்த தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல தலைவனுக்குரிய அழகு என்ன? ஏய், நம்ம 2 பேரும் எந்த நியாயப்பிரமாணத்தை படிக்கிறோமோ, எந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கிறோமோ, எந்த தேவத்தை வழிபடுறோமோ, அந்த தேவன் என்னை அழைத்தவர் உன்னையும் அழைத்திருக்கிறான். என்னை அங்கீகரித்த தேவன் உன்னையும் அங்கீகரித்திருக்கிறான். நம்ம இருவரையும் ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். இப்போது ஒன்றை முக்கியமாய் சொல்லுகிறேன், சகல இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் சொன்னபடி எனக்கு பின்பாக யோசுவா இந்த கூட்டத்தை நடத்துவான். மோசே சொல்லல, என் மகன் நடத்துவான், என் மச்சான் நடத்துவான், என் மனைவி நடத்துவா. அப்பால போ சொல்ல முடியுமா? அந்த தில்லு எந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்கு, எந்த பெந்தோகோஸ் ஆள்கிட்ட இருக்குது? நான், என் மகன், அப்புறம் என் பேரன், நாங்க ஒரு ஆள் பாடுவோம், நாங்க கீபோர்டு வாசிப்போம், நாங்க திருக்காடு அதுக்கு என்ன வித்த காட்டுறதுக்கு வருவோம் பாருங்க, அதான் நடத்திட்டு இருக்கீங்க. யார் சொத்தம் யாரு? அழைப்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், it is my destination, here is my end, here is your starting point. யோசுவாட்ட மோசே சொல்றாரு, நானு முடிச்சிட்டேன் என் கதையை, நீ
கர்த்தர் சொன்னபடி நான் இந்த மக்களை விடுவித்து கொண்டு வந்து இந்த கரையில நிறுத்துறேன். இந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போய் கானான பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் உன் கையில தான் கர்த்தர் வாழ்க்கையில எப்போதுமே என்னோட வேலை என்ன, எனக்கு பிறகு என் சபையை யார் நடத்த போகிறா, எனக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய ஊழியம் நிரந்தரமானதா இல்லையா, ஏதோ தெரியாம வந்துட்டேன், என்ன பண்ணி தொலைறது, வந்துட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ குதிச்சுட்டேன், இப்படிலாம் ஊழியத்துல இப்படிலாம் ஒரு அன்கான்சியஸ்லயோ ஒரு நம்பிக்கை இல்லாமலோ தரிசனம் இல்லாமலோ வேலை செய்யவே நோக்கத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், குருணாச்சாரியார் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க, இன்னொரு அவார்டு இருக்கு அர்ஜுனாஸ் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அர்ஜுனாஸோட அவார்டு பெஸ்ட் கோச்சர், சாரி பெஸ்ட் பிளேயர், குருணாச்சாரியார் அவார்டு பெஸ்ட் கோச்சர். நாம முதல்ல கேம் நல்லா விளையாண்டுருக்கணும், அதுக்கப்புறமா தான் கோச்சா வர முடியும். திடீர்னு நேரா மேல வந்து உட்காரவே சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கு உண்மையிலே அழைப்பு இருக்குன்னு சொன்னா, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிற மாதிரி நீங்க வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னா, கட்டாயம் ஊழியத்துல அதுக்கு பயன்படுத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதுக்காக யார்கிட்டையும் போய் எதுவும் பேசணுங்கிற அவசியமே. நிறைய ஊழியர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா, இந்த அழைப்பை சரியாக புரிந்து கொள்ளாதனால, இந்த தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது சமூகம். நான் கேட்கிறேன், ஒரு குடும்பம், சின்ன லாஜிக், ஒரு குடும்பம், கணவன் மனைவி, ஜான் ராஜாவுக்கு 2 பிள்ளைங்க, அப்படிதானே ஐயா? 2 பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, படிச்சிருச்சு. ஐயா போன் அடிச்சாரு, ஐயா மகா படிச்சுட்டா, ஐயா மகாளுக்கு என்ன செய்யணும், திருமணம். ஐயோ நான் என் மகளை நேசிக்கிறேன், அதுக்காக என் மக என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளை எடுக்கிறாரு. குடும்பத்துல மட்டும் அதை நம்ம பயன்படுத்த நினைக்கிறோம், சபையில ஐயா நான் தரிசனம் பெற்ற ஊழியக்காரன், ஐயா எங்க தரிசனம் முடியுமா, செயல்பட முடியும், சொல்ல முடியுமா? அழைச்சது கர்த்தர், ஊழியத்தில் அழைத்திருக்கிறது கர்த்தர், அவர் பயன்படுத்திட்டே. சோ இந்த 120 வரைக்கும் வெயிட் பண்ணு சொன்ன தேவன் 120க்கு மேல வரும்போது 70 பேரை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க 2 பேரா போங்க. அவங்களுடைய தரிசனம் எதுவாக இருந்தது, நல்லா கவனிங்கள். அவருடைய தரிசனம் உலகம், அவங்களுடைய தரிசனம் பரலோகத்துக்கு நேரா போயிட்டு இருக்க. அவங்க முதல்ல அவங்களோட டார்கெட் எப்படியாவது நான் பரலோகம் போயிடணும்னு இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. இனி நான் நழுவ மாட்டேன், இனி நான் விழ மாட்டேன். நான் பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ தடுமாற்றத்திலேயோ பண பிரச்சனை வரும்போதோ போராட்டங்கள் வரும்போதோ எந்த சூழ்நிலையிலும் நான் விழ மாட்டேன் என்கிற தைரியம் வந்த பிறகு, முதலாவது உன்னை சிறப்படுத்திக் கொண்டு திடப்படுத்திக் கொண்டு ஒரு சகோதரனை சரி பண்ண உடனே, நான் ஸ்டடி ஆயிட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, பா உனக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பாருப்பா, அவங்கள கொஞ்சம் சரி பண்ணு. இட்ஸ் a very easy ministry, equipping your low level leaders. ரொம்ப ஈஸியான ஊழியம் என்னன்னா, உனக்கு கீழே இருக்கிறவங்க, உன் பேச்சை கேட்கிறவங்க, உன்னுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, உன்னிடத்துல இருக்கிற அனுபவங்களை நேசிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப 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 ஈஸியான. ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து லால்குடியை கலக்குறோம். எல்லாரும் சேர்ந்து லால்குடியில் இருக்கிற ஆத்துமாக்களை ஒவ்வொரு ஒரு செயின் ஒர்க்கா போயிட்டு இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லும் போதுதான் பெரிய எஃபெக்டிவா செயல்படும். இப்ப இங்க 70 பேர்னு சொன்னோம், அடுத்த கூட்டம் 12 பேர். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள். அவர் நம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து, நல்லா கவனி,
சொல்றாரு பாருங்க, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், இரண்டாவது வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு, மூன்றாவது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சுத்தமாக்கவும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காரியத்தை அழைப்பை பத்தி பேசும்போது நான் சொன்னேன், சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற, போதகம் வேற, தீர்க்க தரிசனம் வேற, பிரசங்கம் வேற, இன்றைக்கு நடக்கிற பயிற்சி இது வேற. சோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? டிபெண்டிங் அப்பான் தி ஆடியன்ஸ். சுவிசேஷம் யாரை வச்சு அதுக்கு பேர் சுவிசேஷம்? அறியப்படாதவர்களுக்கு. அங்க போனோன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறாரு? 613 பழைய ஏற்பாடு கட்டளைகள் இருக்கிறது, 10 கட்டளை இருக்கிறது. இதை சொல்லிட்டு இருக்க முடியும்? சுவிசேஷத்துல போய், சுவிசேஷத்துல அங்க போய் உங்களுடைய நல்ல கவனிங்க, நீங்க உங்க தரிசனத்துல தெளிவடைய வேண்டுமானால் சுவிசேஷத்தினுடைய ஆடியன்ஸ் யாரு, எப்படி அவர்களை எப்படி தேவனிடத்துல கொண்டு வர வேண்டும் வேற. ஆனா உபதேசம் பண்ணும்போது அவங்க கை கொள்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், இது வேற. எங்க கை கொள்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும்? வீட்டுல போய் ஒவ்வொரு இடத்துலயும் பேசும்போது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு பந்திருந்தாங்க இல்லையா, அங்க என்ன நடந்துச்சு? அவங்க ஒரு சிலை வழிபாட்டுல இருக்கிறாங்க, கை கொள்ள முடியாத ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. கொரிந்து புத்தகத்துக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சா அவனை சபையை விட்டு, அப்ப செய்யற தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்க, நீங்க என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி அவனை அந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வா, தேவனுக்கு நேரா கொண்டு வாங்குற. போதிக்கிறதுங்கிறது தேவனை மாதிரி மாற்றுறது, தேவனை மாதிரி மாற்றுறதை தான் போதிக்கிறது. தீர்க்க தரிசனம்ங்கிறது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே தீர்க்க தரிசன புத்தகம் தான். எது? வெளிப்படுத்தின. எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு? எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமா சொல்லியாச்சு. நல்லா கவனிங்க, இந்த விஷயத்துல நாம் எங்க இருக்கிறோம், யாருக்கு என்ன செய்யறோம், எப்படி போதிக்கிறோம் என்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க. இந்த விஷயத்துல நம்ம தெளிவு இல்லைன்னா சுவிசேஷம் பண்ண வேண்டிய இடத்துல போதகம் பண்றது, போதகம் பண்ற இடத்துல சுவிசேஷம் பண்றது, தீர்க்க தரிசனம் பண்ண வேண்டிய இடத்துல வேற விஷயத்தை இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சபையில வளர்ச்சியை பார்க்க முடியாது. குழப்பம், குழம்பிட்டே இருக்கும், இது அங்கிட்டு இருந்து அங்கிட்டு இருந்து, இது அங்கிட்டு இருந்து அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், தவிர சபை வளர்ச்சியை பார்க்கல. ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு, பவரை கொடுத்திருக்கிறாரு, அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு, சுகமாக்குற வரங்களை கொடுத்திருக்கிறாரு, பிரசங்கம் பண்றதுக்குரிய வரங்கள். பிரசங்கம் பண்றதுக்கே ஒரு பெரிய வரம் வேணும். வரம் இல்லாம பிரசங்கம் பண்ண எல்லாரும் போதிக்கிறது எல்லாரும் கேட்கல, எல்லாரும் போதிக்கிறது எல்லாரும் கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப இந்த விஷயங்களை பகுத்தறிந்து போதிக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவேன் பாஸ்டர், 2 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வேற எந்த ஆக்டிவிட்டி எங்க சபையில கிடையாது, ஒரு உபவாச ஜெபம் பண்ணுவோம், ஒரு பைபிள் ஸ்டடி வச்சு நாங்க வசனத்தை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம், இது மட்டும்தான் நாங்க செய்வோம். நீங்க எழுதி வச்சுக்கீங்க, உங்க சபையில இருக்கிற 50 பேர் 60 பேர் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு நாளும் ப்ரமோட் ஆகவே ஆகாது, பிரான்ச் உண்டாகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க அவங்கள பிரிச்சு 50 பேர் யார், 100 பேர் யார், 120 பேர் யாருக்கு அபிஷேகம் வேணும், யாருக்கு பரிசுத்தாவியோட வல்லமை வேணும், யாருக்கு வல்லமையும் அதிகாரம் வேணும், யார் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் இடத்துல 5000 பேர் 10,000 5000 பேர் 3000 பேர் வரும்போது இயேசு அவரிடத்துல வசனத்தையே பேசினார். திரளான கூட்டம் வந்த போது அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். இப்ப எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணாரு, ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டார்கெட் வேற. அதை நம்ம கிளாசிஃபை பண்ணாத பட்சத்துல ஒரு மாற்றமும் நம்ம செய்யற. சரி, வசனத்தை சொல்லிட்டோம், ரசிக்கப்பட்டாங்க, வசனத்துக்குள்ள வந்துட்டாங்க, வசனத்தை கற்றுக்கொண்டாங்க. இப்ப அடுத்த கடை என்ன செய்யணும்? பிள்ளை பெத்தாச்சு, வளர்த்தாச்சு, கிண்டர் கார்டன் படிச்சிச்சு, பிரைமரி படிச்சிச்சு, அடுத்தது மிடில் ஸ்கூல் படிச்சிச்சு, ஹை ஸ்கூல் படிச்சிச்சு, செகண்டரி படிச்சிச்சு, டிகிரி முடிச்சிருச்சு. இப்ப பருவமடைந்த பிள்ளை ஆயிடுச்சு. அவளை என்ன செய்யணும்? பாஸ்டர் 15 வருஷமா ஊழியம் செய்யறோம் பாஸ்டர், இவ்வளோ நாளா இப்பதான் பாஸ்டர் கட்டி காத்து 10 பேர் வந்திருக்கிறாங்க, 15 பேர் இப்பதான் ஒழுங்கா கசப்பாவும் கொடுக்குறாங்க பாஸ்டர், அதுல ஒருத்தன் தனியா போயிட்டான் பாஸ்டர் ஊழியத்துக்கு, அவன் ஊழியம் செஞ்சு நரகத்துக்கு போறான் பாஸ்டர். என்னது? அவன் போய் ஊழியத்துக்கு வந்துட்டான் பாஸ்டர். ஐயோ, வேற எந்த வேலைக்காவது போயிருக்க கூடாதா? இங்க இருந்தா 4 பேரை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போயிட்டானே பாஸ்டர்.
ஊழியத்துக்கு போகணும்னு ஏசுனாலும் சிலுவையில அடிபட்டு சபையை எப்படியாவது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கேட்கல, நீ சாப்பிட்டுட்டு எருசலேம்ல கடந்தா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு பாரு, சபை சிதறடிக்கப்படுண்டா. சபை சிதறடிக்க இந்த ஞானமே இல்லாம இந்த 8ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்காத ஆளுங்க இப்படிதான் பேசுவாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை படிக்காதவங்க எல்லாரும் சபையில இருந்து யாரும் ஊழியத்துக்கு போக கூடாது, ஊழியத்துல வந்துடக்கூடாது. ஊழியம் செய்யலாம், எப்படி செய்யணும்? ஐயா ஏஜமா சொல்லுங்க, ஏஜமா எப்படி வேணும் சொல்லுங்க, ஏஜமா. இந்த அடிமத்தனத்தை மாத்துறதுக்கு தான் கர்த்தர் ஏற்கனவே வந்திருக்கிறாரு. இவன் சொல்லுங்க ஏஜமா, ஏஜமா நீங்க சொல்றதுதான் ஏஜமா நான் செய்வேன். நினைச்சிட்டாங்க எந்த ஊழியம், அடிமத்தன ஊழியம் அப்படி நினைச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ தனித்தனியா போகணும். நல்லா கவனிங்க, ஊழியத்துல பிரிச்சு விடுறத பார்க்கணும். அதிகாரத்துக்கு நல்லா கவனிங்க. நீங்க உங்க சபையில 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நாங்க 5 பேர் 10 பேரா தான் இருந்தோம். நாங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு விசேஷம் என்ன செஞ்சோம்னா, இந்த பயிற்சி எடுத்த பிறகு 25 கிலோமீட்டர்ல இருந்து நமக்கு ஒரு விசுவாசி அந்த ஊர்ல இருந்து வந்தா அந்த ஊர்ல சபை ஆரம்பிக்கும். 20 கிலோமீட்டர்ல வந்தா அந்த ஊர்ல சபை. நாங்க என்ன பண்ணுவோம், டார்கெட் பண்ணுவோம், அந்த லீடர்ஸா பேசுவோம். அப்ப கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த ஊரை நீ பார்த்துக்க முடியுமா, அந்த ஊரை நீ பார்த்துக்க முடியுமா. அவங்க போவாங்க, வாரந்தோறும் ஜெபம் நடத்துவாங்க, மாசந்தோறும் பிரேயர் நடத்துவாங்க. இப்படி நடத்திட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள் அப்புறம் போதிக்க ஆரம்பிப்போம். வசனத்தை சொல்லி பாருங்க, அந்த ஊர்லயே சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அது ஒரு வீட்டு சபையா மாறும். அது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அது ஒரு சபையாகவே. ஏற்கனவே சொன்னேன், சர்ச் இஸ் செல்ஃப் ப்ரொடெக்டிவ். பாதுகாத்துக்கும், தன்னை அதாவே பாதுகாத்துக்கும். நீங்க சர்ச்சுக்கு ஒன்றும் பெரிய பாதுகாப்பு வட்டத்தை நாங்கள் எல்லாரும் துப்பாக்கி எடுத்து நிக்கிறோம், சபையை ஒருத்தனும் வர வேண்டிய அவசியமே இல்லை. இவன் சுடாம இருந்தா போதும், இவன் உள்ளுக்குள்ள இருக்கிறதா வேட்டையாடாம இருந்தாவே போதும். இவங்க எல்லாம் ஏகப்பட்ட பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இவன் சுடாம இவன் வேடிக்கை பார்க்காம இருந்தா போதும், ஒன்னும் வேட்டையாடாம இருந்தா போதும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் வளர்ப்ப. சபை யாரோடதுங்க? நம்ம எல்லாரும் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 56 பேர் இருக்கும். 56 ஊழியக்காரங்களுடைய சபை யாருது? யாராவது சொல்ல முடியுமா? ஐயா இருக்கிறதுலே கொஞ்சம் ஆளை பார்த்தா நல்ல பணக்கார மாதிரி தெரியுது, பாஸ்டர் ஜான்சன் தான் இருக்கிறாரு. நான் தான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? ரத்த சிந்தனது யாரு? அவரு என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு 10 பேரை, அவங்க கிட்ட 10 பேரை கொடுத்துருக்கிறாரு, அவங்க கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இது யாரும் உரிமை கொண்டாடவே. நல்லா கவனிங்க, நம்மளுடைய தரிசனத்துல நம்மளுடைய போக்கஸ் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் போதுதான் நம்மளுடைய ஊழியம் நிறைவேறும். நான் எந்த படியில நிக்கிறேன், நான் எந்த லெவல்ல நிக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, நான் எதை செய்ய, நான் யாருக்கு ஊழியம் செய்றேன். ஒரு காலத்திலும் மனுஷனுக்கு ஊழியம் செய்யணும் நீங்க நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்ல, பரிசேய, வேத பாரக, அப்புறம் சதுசேய, அப்புறம் மதவாதிகள், விரோதிகள், வளர்ச்சி குடிக்க, இவன் எல்லாரும் நம்மளை பேசிக்கிட்டு தான் இருப்பான். எல்லாரும் என்ன செய்வான்? இவனுக்கு பயப்படுற மாதிரி, இவனுக்கு பயப்படுற மாதிரி நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. தேவையும் இல்லை. இவனுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு. உங்களையும் என்னையும் தெளிவான தரிசனத்தில் கத்துறாரு. என் தரிசனம் தெளிவா இருக்கும்போது, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு உறவு தெளிவா இருக்கும்போது, எனக்கு ஆண்டவருக்குரிய அந்த காரியங்கள் தெளிவா நான் தெரிஞ்சுக்கும் போது யாருக்கு பயப்படுங்கிற அவசியம்? தரிசனத்துல 2வது முதல்ல சொன்னேன் 120, 2வது 70 சொன்னேன், 3வது 12 பேர். 12 பேர்கிட்ட கொடுத்த வேலை வேற. அவங்ககிட்ட சொல்றாரு, வழிக்கு என்ன செய்யாத, தடியை கொண்டு போகாத, பைய கொண்டு போகாத, சாப்பாடு இல்லைன்னா பயப்படாத, ஒரு வீட்டுல உன்னை மதிக்கலன்னா தூசி என்ன செஞ்சிரு. ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றாரு, உன்னை மதிக்கலன்னா தூசியை உதறி விட்டுட்டு போயிட்டு அதை பத்தி என்ன பண்ணாத சொல்றாரு. இன்னொரு விஷயம், மத்திய சுவிசேஷம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20. ஆகையால் நல்லா கவனிங்க, 16ஆம் வசனத்தை வந்து வாசிப்போம். எத்தனை பேரு? இப்ப நல்லா கவனிங்க, 12 பேருக்கிட்ட அவர் பேசினாரு. அவங்களுக்கு பேரும் சீசர்கள் தான். இந்த 12ல ஒண்ணு கலந்துருச்சு. யாரு? யாரு? யூதாஸ். அவருக்கு பண ஆசை வந்துருச்சு. நம்ம கத்தோலிக்க சபையில ஒரு வேலை சொல்லுவாங்க. என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்களா, சகோதரிகள் வந்து படிச்சு முடிச்ச உடனே அழகா வந்து நல்ல ஒரு பட்டுப்புடம், காஸ்ட்லி பட்டுப்புடம் கட்டி இருக்கிற நகையெல்லாம் போட்டு, போங்கம்மா நீங்க போய், நீங்க கன்னியாஸ்திரி வந்திருக்கிறீங்க, ஒரு வேளை உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையா, நீ போய் நல்ல இஷ்டமானதை சாப்பிட்டு பாரு,
படிச்சு முடிச்ச பிறகு உனக்கு ஆசை இருந்தா அதோட போயிருக்க வராது. ஏற்கனவே ஏதாவது உள்ளுக்குள்ள பேதுரு என்ன செஞ்சாரு? இயேசு கிட்ட சொல்றாரு 19 சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை சொன்னானா இல்லையா? இயேசு கிட்ட சொல்லும்போது சொல்றான், ஐயரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு. அப்ப என்னத்த விட்டுருப்பான்? இவனே மீன் பிடிக்கிறான். இவன் என்ன இருந்திருக்கான்? வலைய விட்டுட்டு வந்திருக்கான். வலைய விட்டுட்டு வந்த பேதுரு இயேசுநாதர் சிலுவையில ஏறினாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற எருசலேம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஐயோ எனக்கு தெரியாது சபிச்சு சத்தியம் பண்ணி சத்தியமா சொல்றாங்க இயேசுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போய் நிக்கிறான்? அவன் வலை எங்க இருந்துச்சு? எங்க வச்சிருந்தாரு? அந்த வலை இல்லாம இருந்திருந்தா அழைப்புல நான் நின்று பாருங்கிறேன். வலை இருந்துச்சே, மீன் இருந்துச்சா? நீ மீன் பிடிக்கிறவன் இல்லடா, உன் இடம் மாறிடுச்சு. நீ மீன் பிடிக்கிற ஆளு கிடையாது, நீ மனுஷனை பிடிக்கிறவன். நீ என்னத்தான் வலை போட்ட அங்கப்பா அன்னைக்கு நீ வந்து நிக்கும் போது நான் சொன்ன மீன் கிட்ட சொன்னேன், நீ எல்லாம் போய் பேதுருவோட வலையில விழு, நீ பேதுருவோட வலையில விழு. நான் அவனை ஏன் வலையில மீனுகிட்ட இயேசு சொல்றாரு, மீனுகிட்ட கடவுள் சொல்றாரு, எல்லாம் போய் பேதுருவோட வலையில விழு. அதே ஆழம் தான், அதே கப்பல் தான், அதே இடம் தான், அதே ஆள் தான். இந்த சைடு கனசரத்து, அந்த சைடு திபேரியா. அவர் சொல்றாரு மீனெல்லாம் ஓடி போய் விழுந்துட்டார். ஓய்வெல்லாம் எல்லாமே மாட்டிச்சு. மாட்டிச்சு, எல்லா மீன் அதை மாட்டிச்சு. இழுக்கிறான் ஊரே கூப்பிட்டு எல்லாம் 2 படகு ஃபுல்லா நிரம்பிச்சு. அவர் சொன்னாரு, நீ மாட்டிக்கடா, மீன் ஒண்ணு உன் வலையில மாட்டல, நீ தாண்டி என் வலையில மாட்டிக்கிற. மீன் மாட்டுச்சு இங்க. நைட்டு பகலா பார்த்தோம் ஒண்ணுமே மாட்டல, மாட்டிடவா இனி நீ மீன் பிடிக்க ஆள் கிடையாது. அன்னைக்கே சொன்னேன்ல, அன்னைக்கே நான் சொன்னா இல்லையா, நீ என்கிட்ட மாட்டிட்டேன், இனி உனக்கிட்ட நீ எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வலை கொண்டு 24 மணி நேரமும் போடு, ஒன்னும் விழுவாது. என்ன ஒண்ணு போட்டு தடவுறான். இந்த சைடு திபேரியால இருந்து கனசரத்து வரைக்கும் ஆளை வச்சு அடிச்சு மிரட்டி கொண்டு போயிடு. ஒண்ணு இல்ல, நைட்டு பகல அலைஞ்சதுல என்ன வஸ்திரம் போனதான் மிச்சம். பாப்பா வா, ஊர் சுத்தி அலைஞ்சு ஒண்ணும் கிடைக்காதவரே வா. இன்னைக்கு நிறைய பேரோட ஊழியம் அப்படிதான், அழைச்சி அழைப்ப விட்டுட்டு அழைப்ப சொல்றாரு, ஆடுகளை ஆட்டு குட்டிகளை 3வது சொன்ன மனம் திரும்புறா. கவனிக்க, அழைப்புல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சில பாயிண்ட் எழுதிங்க. என் தரிசனம், என் தரிசனம், என்னை கொண்டு என் தேவன், என்னை கொண்டு என் தேவன் என் தேசத்தில் என் பட்டணத்தில் என் கிராமத்தில் என் குடும்பத்தில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுவே என் தரிசனம். கண்ணை மூடுனா இயேசு தெரியுறாரு, கண்ணை மூடுனா நிறைய பேருக்கு இயேசு தெரியுறாரு இல்லையா, பிசாசு தான் தெரியும். கண்ணை மூடுனேன் பிரதர், நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு சில வீடுகளுக்கு போனோன்னு தரிசனம் வந்துடும். கண்ணை மூடுனேன் பிரதர், ஆண்டவர் காமிக்கிறாரு, கருப்பா ஒரு காலமாடு தெரியுது, அந்த பொம்பளை இது கட்டி இருக்குது, என்ன தரிசனம் வருது? அவரு உயிரே கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டாரு, இவருக்கு தரிசனம் வந்துருச்சு. ஒரு சில வாலிப பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு மாஸ்டர். என்னம்மா? பிரெஞ்சு பேட வச்சிருக்கிறாரு பையன், அழகா இருக்குது, சுண்டி விட்டா ரத்தம் வந்துடும் மாஸ்டர். அந்த பையனை ஆண்டவர் காமிச்சாரு. நீங்க கருப்பான பையனை பார்த்தா தரிசனம் வேணாம்னு சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி தரிசனம் எனக்கு கிடைச்சிருந்தா சொல்ல மாட்டோமா? எனக்கு ஒண்ணும் புரியல. நெகேமியா சொல்றா, நீந்திருந்தவர்கள் யூதேயாவில் எப்படி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட போது இருதயத்துல அழுதேன். ராஜா கேட்கிறான், நெகேமியா
உனக்கு இது மாம்ச துக்கம் கிடையாது, நீ உபவாசம் இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல, உனக்கு உன் இருதயத்துல துக்கம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சு? எந்த மக்கள் இடித்தார்களோ அதே மக்களை கொண்டு, எவன் இடிச்சு அங்க இருந்து கொள்ளையடிச்சு வந்தானோ அவனை கொண்டு திரும்ப கொண்டு போய் அலங்கத்தை கட்டினவன் தரிசனம் உள்ளவன். நல்ல கவனிங்க, நம்முடைய தரிசனத்துல தெரியும் என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, நான் என்ன செய்யணும். இந்த கேள்விக்கு பதில் எழுதிட்டே இருக்கும். அப்பப்ப செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி என்ன செய்யணும்? மனசுல தோன்றது திட்டமா போட்டுருக்கோம், இருதயத்துல வர்றது திட்டமா போட்டுருக்கோம். இப்ப ஒருவேளை இந்த 12 பேர்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இல்ல இப்ப அடுத்தது நம்ம வாசிக்கிற 11 பேர்ல நான் இருக்கிறேன். இவங்களாம் பயந்து இருக்காங்க. ஆனா 11 பேர்ல நான் இருக்கிறேன். நான் என்ன செய்யணும்? நீங்கள் புறப்பட்டு போய் எங்க போகணும்? நம்ம எங்க போகணும்? இந்த 3 கூட்டத்துக்குமே சொல்றாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வரைக்கும் காத்துருங்க, அதுக்கப்புறம் அவரு உங்களுக்கு சொல்லுவார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? எருசலேம்ல காத்துருங்க, பாதுகாப்பான இடத்துல இருங்க, உங்க சோனை விட்டு வெளியே போயிடாதீங்க. நீங்க பெற்றுக்கொண்டாதான் நீங்க என்ன செய்யணும்னு தெரியும். பரிசுத்தாவிக்குள்ள மாற்றம் இல்ல, மனமாற்றம் இல்ல, மனம் திரும்பல, பாவத்தை விட்டு விடல, சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றாற் போல பேசிக்கிற மாதிரி ஆட்கள் ஆகிடுவீங்கன்னா தயவு செய்து உங்க ஊழியத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. பரிசுத்தாவிக்கு விட்டு கொடு, பரிசுத்தாவி சொல்றத கேளு, பரிசுத்தாவி சொல்றதுல நடக்க பழகு, பரிசுத்தாவினர் பேசுறதுக்கு முழுக்க இடம் கொடு. கொடுத்தாச்சு, என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, நீ குறிப்பிட்ட மக்கள் இடத்துல போ. அவர் சொல்றாரு, நீ உன் இனத்தார் இடத்துல போ. குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு, நீ ஆசாரியன்ட்ட போ. ஒருத்தக்கு சொல்லவே இல்லை, அவன் போய் ஊரே அழைச்சிட்டு வந்துட்டான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காரியத்தை அவர் சொல்ற போக்கஸ் பண்ணி காட்டுறாரு. எப்பா நீ போக வேண்டிய இடம் இதுதான்ப்பா, நீ போக வேண்டிய இடம் இதுதான்ப்பா, இப்போ செய்ய வேண்டிய வேலை இதுதான்ப்பா, இப்படி சொல்லி கண்டிச்சு உணர்த்தி எச்சரித்து காட்டு. நாம பல நேரங்கள்ல தரிசனத்தை வெறும் விஷனா, வெறும் ஒரு பிக்சரா மட்டும் பார்க்க கூடாது. அதுக்குள்ள பெரிய ஆழ்ந்த பாரம் இருக்கு. தரிசனம் இருந்தா, தரிசனம் என்பது ஒரு பெரிய தொலைதூர நோக்கத்தில் இருக்கிறது. தரிசனம் இருந்தா கர்த்தர் தான் அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தார். கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தார், அதனுடைய பூரண அதனுடைய காரியங்கள் முழுக்க கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. நாங்க வெறும் எளிமையா ஊழியத்தை ஆரம்பிச்சோம். 4 பேர் 5 பேர் தான் வச்சு ஆரம்பிச்சோம். ஆனா எனக்குள்ள ஒரு எண்ணம், எனக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரா இல்லையா? நான் போய் ஜெம்ஸ்ல விசிட் பண்ணேன், FMBA விசிட் பண்ணேன், மிஷனரி ஆர்கனைசேஷன், இவங்க தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கு. IMBA விசிட் பண்ணேன், குட் ஷெப்பர்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்கள விசிட் பண்ணேன். இவங்க விசிட் பண்ணப்ப எனக்கு ஒரு தியரி என்னன்னா, சர்வே என்னன்னா, இந்த மிஷனரி ஆர்கனைசேஷன் எங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு, இவங்க ஆரம்பிச்ச சபை எங்க க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. சீனை நிறைய இடத்துல சபைகளை விசிட் பண்ண, அப்படி விசிட் பண்ண பிறகு அந்த சபைகள் எல்லாத்தையும் பார்த்து ஏன் கெட்டு போச்சு, அதுதான் என்னோட சர்வே. நல்லா கவனிங்க, அதான் என்னுடைய சர்வே. அப்ப அந்த சர்வே எடுத்து அதுக்கு பிறகு நான் எப்படி மிஷனரி ஊழிய ஆரம்பிக்கணும். அப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. நீ இந்த இப்படிப்பட்ட எந்த இடத்துக்கு மக்கள் போகவே முடியாதோ அந்த இடத்துக்கு தான் நீ என்ன செய்யணும். அங்க இருக்கிற மக்களை நீ வெளியில கொண்டு வர முடியாது, அந்த மக்களுக்கு தான் நீ அதிகமா போகும். அப்பதான் நாங்க சத்தீஸ்கர் பிளான் பண்ணோம். ஆனா 1997 எனக்கு சத்தீஸ்கர் அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட ஒரு சில காலங்கள்ல எனக்கு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். அந்த பகுதியை குறித்து உணர்த்திக்கிட்டே இருந்தார். அந்த பாரத்தை போட்டார், அந்த எண்ணத்தை போட்டார், எனக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருந்தார். நீ அங்க போகணும். அப்ப அதுக்கு ஒரு சில அந்த நான் பிக்சர்னு சொல்றேன்ல, அந்த பிக்சர்கள் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, பிக்சர் வந்துச்சு. அப்ப நாங்க திட்டமிட்டுக்கிட்டே இருந்தோம். 2012 அந்த ஊழியத்தை எளிமையா ஆரம்பிச்சோம், அங்க போக ஆரம்பிச்சோம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன கொண்டு போகணும், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரிச்சு மக்களை காமிச்சு ஒவ்வொருவருக்கும் பயிற்சி கொடுக்குற வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னார். 2012 இருந்து இன்னைய வரைக்கும் பயிற்சி கொடுத்துருக்கோம். அதுல உருவானவர்கள் இன்னைக்கு பல இடங்கள்ல சபைகளை ஸ்தாபிச்சு அவங்க திரும்ப பயிற்சி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சுறாரு. நல்லா கவனிங்க, தரிசனத்துல முக்கியம், நீங்க விதை மட்டும்தான், விதை போட்ட பிறகு அது என்ன செய்யும், வளரும். அது வளர்ந்துட்டே யாராவது தடுக்க முடியுமா? யாராவது அதை நிறுத்த முடியுமா? அது எது வரைக்கும் வளரும்?
விதையை போட்டீங்கன்னா அது எது வரைக்கும் வளரும்? கனி கொடுக்குற வரைக்கும் தான் வளருமா? கனி கொடுத்ததுக்கு அப்புறம் பழமாயிரும். கனின்னு சொன்னாலும் பழம்னு சொன்னாலும் ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப கனி கொடுத்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப கனி கொடுக்கறது தான் அது நோக்கமா? அநேக பறவைகள் மிருகங்கள்லாம் வந்து உட்கார்ந்து அந்த கனியை சாப்பிடுற மாதிரி, அந்த நம்ம எல்லாம் கூட அந்த பழத்தை சாப்பிடுற மாதிரி வளரும். அதோட முடிஞ்சிச்சா? பெரிய விருட்சமா வரும். அப்புறம் ஜான்சலகன் ஐயா சொல்றாரு பெரிய விருட்சமா மாறி. அதோட முடிஞ்சிச்சா? பெருக்கும் பெருகும். அதோட முடிஞ்சிச்சா? வளர்ந்துட்டே இருக்கு. அதோட முடிஞ்சிச்சா? அது பழத்தோட நின்றாது. விதையில ஆரம்பிச்சு திரும்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகளை திரும்ப என்ன செஞ்சிடும்? தரிசனம் ஒரே ஒரு விதை, ஆனா அது உருவாக்குறது 1000 விதை, கணக்கு இல்லாத. ஒரே ஒரு மாமரத்தை நட்டு வச்சிருங்க, அந்த மாமரம் அது சாகிறதுக்குள்ள எத்தனை மாமரத்தை உருவாக்கி. ஒரே ஒரு பனைமரத்தை நட்டு வச்சிருங்க, சுத்தோட சுத்து பாருங்க ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய என்ன முடியாத அளவுக்கு கண்ணு முளைச்சிடும். ஒரே ஒரு விசுவாசியை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சிருங்க, பக்கத்துல இருக்கிற கொண்டுருவான். வேதனையான விஷயமா தான் இருக்குது. வர காலகட்டம் ரொம்ப மோசமா போயிருக்கு. அப்படியா ஒரு விசுவாசி பக்கத்துல இருக்கவங்க அப்படியா செய்வாங்க? வளர்க்கணும்ல, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ல, அதுதானே வரணும், அதானே ஊழியம். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப 11 பேர் வரும்போது அவர் சொல்றாரு 4 வேலை, அந்த 3 கூட சொல்லுவாங்க, 4 வேலை சொல்றாரு. கோ, அடுத்தது மேக் டிசைபிள்ஸ், மூன்றாவது பேப்டைஸ் them, நாலாவது டீச். நல்லா கவனிங்க. இந்த ஒவ்வொரு லெவலும் வேற. இது மிக முக்கியமானது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க யாருக்கு போதிக்கிறீங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, யாருக்கிட்ட கத்துக்கிறீங்க, இதுல தெளிவு இல்லைன்னா சபை வளராது. சபை போதவர்களாக்கு நாம இந்த செயினை சபையில உருவாக்கி இருக்கோம். நீங்க அபிஷேகம் பட்டுறீங்க, அவங்களை அபிஷேகத்தில் நடத்துங்க. யாரை கேட்க குளித்து போனீங்க, பாஸ்டர் மாட்ட கேட்கணும் தெரியாதா? பாஸ்டர் நீங்க இருக்கும்போது பாஸ்டர் மாட்ட எதுக்கு பாஸ்டர் கேட்கணும்? அதெல்லாம் பேசக்கூடாது. நானே பாஸ்டர் மா சொல்லி தான் எல்லாத்தையும் கேட்டு பாஸ்டர் மாட்ட கேட்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரதர் ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அம்மா போட்டு அப்புறமா நான் சொல்றேன். இது அதை விட உன்னதமான உன்னதமான பாஸ்டர் அம்மா கொஞ்சம் கேட்போம். பாஸ்டர் பாஸ்டர் நான் ஊழியர் தசமா ஒழுங்கா கொடுக்குறியா? என்ன கொடுக்குறியா? ஊழியர் செய்யறதுக்கு எதுக்கு எது எதுக்கு என்னென்ன இருக்குது? பயங்கர கொஸ்டின், பயங்கர கொஸ்டின், பயங்கர கேள்வி. ஆனா இங்க சொல்றாரு, நீ என்ன கை கொண்டியோ அதை அவன் கை கொண்ட மாதிரி சொல்லிக் கொடுப்பா. நீ கை கொண்டதை மட்டும் சொல்லிக் கொடு, அப்பதான் அவன் கை கொண்ட மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். நீ கை கொள்ளாத என்ன செய்யாத. நல்லா கவனிங்க. All the scriptures, all the commandments, all the constitutions and all the covenants are to keep in our life. நம்ம பண்ற பிரசங்கம், நம்ம பண்ற உபதேசம், நம்ம பண்ற சுவிசேஷ ஊழியம், நம்ம பண்ற எந்த வார்த்தைகளா இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, பிரசங்கிப்பதற்காக மாத்திரமல்ல, கேட்பதற்காக மாத்திரமல்ல, நான் சொல்வதற்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, நான் கை கொண்டு நடப்பதற்காக மட்டுமே வேதம் கொடுக்கப்படுது. கேட்கறதுக்காக மட்டும் கிடையாது, பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நான் கை கொண்டுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான. கை கொண்டு நடக்கிற ஆள் தான் மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்க முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்பதை நான் மறந்துடுறேன். கவனிங்கள். இந்த 11 பேரு அவங்களுடைய வேலை கொஞ்சம் செக்ரிகேட். இப்ப பாருங்க, திரளான மக்கள் வந்தாங்க, அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுனது வேற. இப்ப இந்த டாபிக், இந்த சுவிசேஷம் என்கிற இந்த டாபிக்கை நம்ம பேசல, ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம். முக்கியம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவத்துக்கு பிறகு இருக்கிற முக்கியமான விஷயங்களை நான் நோட்டிஃபை பண்றேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு
அவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நீ யாருக்கு போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், உன் டார்கெட் என்ன, உன்னோட நிலைமை என்ன, உன்னுடைய போராளர் யாரு, உன்னுடைய ஃபாலோவர் யாரு என்கிற விஷயத்தை இங்க தெளிவா சொல்லிக் கொடுக்குறாரு. உனக்கு முன்னாடி யார் போறா, உனக்கு பின்னாடி யார் வந்துட்டு இருக்கா, உனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நீ என்ன செய்யணும், உனக்கு முன்னாடி போறவங்களுக்கு நீ எப்படி நடந்துக்கணும், இதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. இது ரொம்ப தரிசனத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பேர் இருக்காங்களா, அதுல ஒருத்தர் உங்களுக்கு உடன்முடியரா இருக்கிறாரா, 2 பேர் அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, 4 பேர் சுவிசேஷம் ஊழியத்துக்கு போறாங்களா, இல்ல அதுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னும் சும்மா வந்துட்டு இருக்காங்களா. You must make a change in your church. நீங்க அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ இந்த சபைக்கு மூப்பரா இருக்கிறாய், நீங்க இப்படி இருக்கணும், வசனத்துல தான் நீங்க கட்டப்பட வேண்டும் என்று வசனத்திலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எப்படி ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கிற அடுத்த கட்ட தலைமுறையாக நீங்கள் அவர்களை பயிற்றுவிக்கும் போதுதான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. நான் பயிற்சியும் கொடுக்கணும், அவனை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சா அவன் பாஸ்டருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒழுங்கா ஒருத்தன் ஊழியம் செஞ்சா அவன் பாஸ்டருக்கு, சபைக்கு ஊழியம் செய்வான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்காத அப்படின்னு சொல்லி கொடுக்குற எந்த ஊழியமும் விளங்காது, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணப்படும். ஊழியத்துல பெரிய வறட்சி, பெருமையை தான் பார்க்க. சோ இந்த இடத்துல இவங்களோட ஆடியன்ஸ் வேற. நீ உபதேசம் பண்றாள், இங்க பிரசங்கம் பண்றாள், இங்க வந்து ஆயத்தப்படுத்துற வேலை. நீ போ, ஒண்ணு செய்யாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வர்றதுக்கு நீ ஆயத்தப்படுத்து. இந்த இடத்துல வந்து சொல்றாரு, ஓ பிரசங்கம் பண்ணு சொல்றாரு. அப்படித்தானே சொன்னாரு. வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். சகல பட்டணங்களுக்கும் சகல இடங்களுக்கும் 2 பேராக அனுப்பினார். நல்லா கவனிங்க, இவங்க 2 பேரா அனுப்புறாரு. இவங்களுடைய வேலை வேற. 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல வாசிங்க. வரவழைத்து துரத்தவும் குணமாக்கவும். நல்லா கவனிங்க, இந்த 70 பேர்கிட்ட பேசினது வேற, இந்த 12 பேர்கிட்ட சொல்ற விஷயம் விளங்குதா? அது கிளியர்? இது வேற. நாம தரிசனத்துல நினைப்போம், ஆண்டவர் அன்றைக்கு அங்கிள் சாது செல்லப்பா வந்த போது என்னிடத்துல பேசினார், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கருப்பாக இருந்தது, கீழே விழுந்தது, சிவப்பாக தெரிந்தது, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கா இல்லையோ தெரியாது. ஆனா உன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறானே, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானே, அவன் உன் ஊழியத்தை ஏத்துக்கிற அளவுக்கு, அங்கீகரிக்கிற அளவுக்கு மனசு இருக்குதா? உன் பிள்ளை உன் ஊழியத்தை ஏத்துக்கிற அளவுக்கு, உன் மனைவி உன் ஊழியத்தை ஏத்துக்கிற அளவுக்கு அங்கீகாரம் இருக்குதா? பேட்ரிக் ஜாக்சனோட கூட இருந்தவர் என்பின்ல, இப்போ என்பின் தலைவராக இருக்க, நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்கோட தலைவராக இருக்கிறாரு. அண்ணன் பேர் வந்து ராஜு அண்ணன் சொல்லுவாங்க, சந்திரசேகர் ஜிஎஸ். இன்னைக்கு அந்த என்பினுக்கு ஜிஎஸ், அந்த நிறுவனத்துக்கு ஜிஎஸ் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கோ ஒர்க்கர் இஸ் பி யுவர் வைஃப். யுவர் கோ ஒர்க்கர் சாட்சி ரொம்ப முக்கியம். கோ ஒர்க்கருடைய சாட்சி ரொம்ப. நான் ஒன்று சொல்றேன் ஐயா, நம்ம எல்லாரும் சுதேச ஊழியர்கள். எனக்கு பெரிய தரிசனம், பெரிய பாரம் என்னன்னா, பெரிய பாரம் இண்டிவிஜுவல்ஸ் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தும், சுதந்திரமான ஊழியர்களை ஏற்படுத்தும். கர்த்தர் அவரோடு இருக்கிறார், கர்த்தர் அவரோடு கூட இருந்து கிரியை செய்கிறார் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஏன்? அடிமைத்தன ஊழியம் செய்யற ஆட்கள் தான் இன்னைக்கு நிறைய பெரிய. அவர் சொன்னாரு, ஓ ஒர்க்கர் இஸ் யுவர் வைஃப். ஒரு மனைவி ஊழியத்தை பார்த்து, என் ஊழியக்காரன், என் மனைவி, என் கணவன், என் கணவன் சொல்றதை விட ஊழியக்காரன் தான். ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஆரம்ப காலத்துல நானும் பாஸ்டர் முல்லேஸ்ராவும் ஆரம்ப காலத்துல ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம். 2 பேரும் நாங்க போனது லேட்.
பஸ் தெரியாம தட்டுமாறு போய் விழுந்தோம். அவர் பிரசங்கம் நான் ஆரம்ப காலத்துல நல்ல அபிஷேகம் நிறைஞ்சு துள்ளி குதிச்சாங்க. பாஸ்டரமா பயங்கர அபிஷேகத்துல துள்ளி குதிச்சாங்க. அவர் பிரசங்கம் ரொம்ப அருமையா, ஒரு பெரிய டீச்சிங். 3:30 மணி பிரசங்கம் முடிஞ்சிச்சு. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறோம். யாரு நல்லா கேட்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறோம். பாஸ்டர் வந்து எங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு வராது. ஒரு நிமிஷம் இருக்கிட்டு திரும்ப உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள கேட்கிற சத்தத்தை பார்த்தோன்னே நாங்க 2 பேரும் அஞ்சே வாங்காம போயிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, திரும்பி வர்றது காசு மாஸ்டருக்கு உள்ள சத்தம் கேக்குது. ஆண்டவனே, யார் சொன்னது? சாரால் சொன்னாங்களா? ஆண்டவனே, கதவை சாத்தணும்னா கதவை சாத்தணும்னா வாடா போடா தாங்க முடியும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காசை வாங்கிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணி பஸ் ஏறி வந்துட்டோம். ஊழியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கீகாரம். சன்பல்லாத்தும் தொபியாவும் இருப்பான், அவன் இருக்கணும். கோலியாத்து இருப்பான், அவன் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சவுல் இருப்பான். ஒரே ஒரு விஷயம் தாயா, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டோட அனாயிட்டி இதுல நம்ம டிஸ்கஷனா தான் போயிட்டு இருக்கோம். இந்த கிளாரிட்டி காமிக்கிறதுக்காக ஒரு சில விஷயம், நிறைய விஷயம் சொல்ல வருது. ஆனா டைம் ஆயிடுச்சா? உங்களோட முகத்தை பார்த்தோட கொஞ்சம் கிளாஸ் சுருக்கிடலான்னு நான் சொன்னேன். 2 முடிஞ்சு ஒரு பிஸ்கட் டீயை கொடுங்க ஐயா. நான் பேசும்போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. நம்ம ஆளுங்க டீயை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதனால சன்பல்லாத்தும் தொபியாவும் இருக்கணும். அவனை வச்சுட்டுதான் நெகேமியா இருக்கானா இல்லையா? வா பாப்போம். நீ சவுல் இருக்கணும். சவுலுக்கு முன்னாடிதான் நான் நிரூபிக்க வேண்டி இருக்குது. சவுல் எந்த இடத்துல சவுலுக்கு கோபம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சவுலுக்கு எந்த இடத்துல கோபம் வந்துச்சு, பொறாம வந்துச்சு? தாவீது கொன்றது 1000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நோட்டிஃபை பண்ணி காமிக்கிறார். அமலேக்கியனை குறித்து காமிக்கிறார். அடுத்து பெலிஸ்தனை குறித்து காமிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ராஜ்யபாரத்தை எப்ப தெரியுமா கொடுப்பேன்? நல்லா கவனிங்க. சவுலையும் தாவீதையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது சவுல் நல்லவனா தாவீது நல்லவனா? சவுல் நல்லவன் தான். ஆனால் தாவீது அளவுக்கு அவன் என்ன செய்யல? நல்லவன். என்ன தப்பு, என்ன மிஸ்டேக் பண்ணா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதோட மனைவிகளை யோசிச்சு பாருங்க. தாவீதோட வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க. தாவீது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஒண்ணு என்ன, அமலேக்கியனை ஒருத்தன் கூட உயிரோட வைக்காதறானா, பெலிஸ்தனை ஒருத்தன் கூட உயிரோட வைக்காதறானா, பெலிஸ்தனை முடிக்கணும்னு சொன்னா அவன் 1000 சொன்னா 10000 பேர் அழிப்பான். யாரு இவன்? ஆண்டவரே, உமக்கு பலி செலுத்துறதுக்காக தான். எங்க இருந்தா ஓட்டிட்டு வந்த? அங்க இருந்தா ஓட்டிட்டு. அடப்பா, ராஜ்யபாரமே போச்சு. பழைய ஏற்பாடு. தேவனுக்கு பிடிக்காத, தேவன் என்ன சொல்றாரோ, எப்படி செய்ய சொல்றாரோ, எப்படி தரிசனத்துல காமிக்கிறாரோ, எப்படி உன் இருதயத்துல பாரம் வைக்கிறாரோ, எப்படி உன்னை அழைத்தாரோ, எந்த வேலையை செய்ய சொல்றாரோ அதை பரிபூரணமாய் நிறைவேற்றுகிற மனுஷன் தான் தரிசனத்தை தெளிவாக பெற்றவன். அது என்னன்னா சொல்றா, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்க சாமுவேல். ஐயோ, சாமுவேல் சவுலுக்காக என்ன செய்யறான்? தீர்க்கதரிசி மனநொந்து அழுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். வெரி கேர்ஃபுல். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அழைப்பை பெற்றவன் தான், அரசனாக இருக்கிறவன் தான். இருந்த போதிலும் கர்த்தருடைய வேலையை சரியாக நிதானமாக தேவன் சொன்னபடி செய்யாத எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கவே. பாஸ்டர், ஆண்டவர் சொல்றது கேட்கணுமா, அம்மா சொல்றது கேட்கணுமா? பாஸ்டர், யார் சொல்றது கேட்கணும்? பாஸ்டர், ஆண்டவர் சொல்றதை கேட்கணுமா, எங்க பாஸ்டர் சொல்றதை கேட்கணுமா? பாஸ்டர், யார் சொல்றது கேட்கணும்? யார் சொல்றது கேட்கணும்?
பாஸ்டர் ஆண்டவர் இப்படி எனக்குள்ள பேசிட்டே இருக்கிறார் பாஸ்டர். நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் போய் சொன்னேன், ஐயா எங்க வீட்டுல நான் படிச்சிருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போ சொல்றாரு, என்ன தயவு செய்து அப்படியாவது பேக் பண்ணி என்ன நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி சொல்றேன். அவன் சொன்னேன், நார்த் இந்தியா மட்டும்தான் காமிச்சாரா, இங்க உனக்கு ஊழியமே இல்லையா? என்னை ஆண்டவர் எங்க போக சொல்றாரு, எந்த இடத்துக்கு போக சொல்றாரு, எந்த வேலையை செய்ய சொல்லி, குறித்த மலைக்கு போனா குறித்த மலைக்கு தான் மாட்டான். என் ஜனத்தை காக்கிற வேலையை இவன் செய்வான், என் ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை இவன் அழித்து செய்யணும். அது ரொம்ப நம்ம தெளிவா. அப்ப நான் சொன்னேன், 11 பேர்கிட்ட அவர் கொடுத்த டார்கெட், அவங்க சீசர்களை உருவாக்க சொன்னாங்க, அவங்களுக்கு போதிக்க சொன்னார், அவங்களுக்கு உபதேசிக்க சொன்னார், அவங்களை உருவாக்குற வேலையை செய்யறதுதான் முக்கியமான வேலையா. அடுத்த 13வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கவனி. ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, 3 பேர் கொண்ட கூட்டம். அதை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். 3 பேர், பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இந்த 3 பேரையும் இயேசு மறுரூப மலையின் அனுபவத்துக்கு கொண்டு போகிறார். மறுரூப மலையிலே அநேக காரியங்களை விளக்கி காண்பிக்கிறார். மறுரூப மலை, ஜெபமலை, ஜெபிக்கிற நேரம், அவரோடு கூட எப்போதுமே காத்திருக்கிற அனுபவம், அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம். நல்லா கவனிங்க, அவரோடு உறவாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊழியம் செய்யலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல ஆராதனை நடத்தலாம், பைபிளை பத்தி நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்ல போதிக்கலாம், இன்னும் சொல்ல போனா ட்ரைனிங் கொடுக்கலாம், எல்லா வேலையுமே செய்யலாம். ஆனா ஆண்டவரோட உறவாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அவர் எனக்கு சொல்றதான் நான் செய்யறேன், நான் சொல்றதான் அவர் செய்யறார். எனக்கு அவருக்கு ஒரு பெரிய உறவு, எனக்கு அவருக்கு ஒரு பெரிய நாங்க 2 பேரும் இணைந்திருக்கிறோம். அதனால அந்த வேலையை நாங்க செய்யறோம். சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நம்பிக்கை யாருக்கு இருக்க முடியும்? கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேரு? கணவன் மனைவி. கணவன் மனைவி. கணவன் மனைவின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகாத மாதிரியே எல்லாரும் பேசுறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு முறை கல்யாணம் ஆச்சு. நிறைய பேர் சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஆச்சா? ஒரு முறை. என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு அவங்க கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரே எண்ணம், இருவரும் இணைந்து ஆலோசித்து ஒரே விஷயத்தை நடத்துகிறார்கள். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், they are not roommate. ஒரே ரூம்ல தான், ஆனா அவங்க யாரு கிடையாது, ரூம்மேட்டா இல்ல. அவங்க 2 பேரும் ரூம்மேட்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒரே உயிர், ஒரே உறவாடுதல் என்பது ஆண்டவரும் நானும் உறவாடுற அனுபவம். வசனத்துல, சத்தியத்துல, அவர் சொல்றத நான் செய்யறதுல, நான் சொல்றத அவரு எனக்கு புரிய வைக்கிறதுல, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த அந்த உறவாடுகிற அனுபவம் என்பது எல்லாருக்கும். பிரசங்கம் சிரிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், அழுகுற மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், எல்லா வேலைகளும் செய்யலாம், எல்லா நாடகமும் போடலாம். ஆனா உறவாடுறவன்ட்ட மட்டும்தான் தன்னை அவர் வெளிப்படுத்த நல்ல கவனிங்க. இவங்க 11 பேர் வரைக்கும் தன்னை வெளிப்படுத்தல. இந்த 3 பேரை அழைச்சிட்டு போய் மறுரூப மலையில வச்சு அவருடைய ரூபம் மாறினது, முகம் மாறினது, வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. அவர்களுக்கு அந்த ரகசியங்களை
காண்பிக்கிறார். அவருடைய பாரத்தை திறந்து காண்பிக்கிறார். நம்முடைய ஊழியத்துல கூட நம்ம இப்படி ஆட்கள் நம்முடைய பாரத்தை சுமக்கிற அளவுக்கு ஆள் என்ன செய்யணும்? மனைவி என்னை நம்பணும், என் குடும்பம் என்னை நம்பணும், என் ஊழியம் என்ன செய்யணும், என் ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்களை என்ன செய்யணும்? நம்பணும். என்னுடைய விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஊழியத்தை என்னை நம்பணும். தரிசனம் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கும். தரிசனத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாத்த. தரிசனம் ஆண்டவர் கொடுத்தது உண்டான நிறைவேறியே. இந்த இடத்துல 3 பேர்த்த வச்சு வியாகுலப்படுந்தா அழைச்சிட்டு வர்றாரு. 11 பேர் வர்றாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க 3 பேர் மட்டும் வாங்க, மற்றவங்க அங்க உட்கார சொல்லு. எங்க உட்கார சொல்லு? அங்க உட்கார சொல்லு. 3 பேர் மட்டும் வர்றாங்க. 3 பேர் மட்டும். நல்லா கவனிங்க. 3 பேர் வந்து அவருடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கிறார். ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரங்களை பார்க்க போனா, ஊழியக்காரன் நீ என்னை பார்க்க வந்து இந்த நேரத்தில் வர முன்னாடி சொல்லிட்டு வரலையோ, அப்பனை புள்ள எந்த நேரத்தையா பார்க்க போவோம்? கொஞ்சம் கொச்சையா கேட்டா, அப்பனை புள்ள எந்த நேரத்தை பார்க்க போவோம்? ஊழியக்காரன் ஊழியக்காரன் நீ சொல்லிட்டு வரது இல்லையோ, நீ வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸர் தான், நீ அங்கேயே வச்சுக்க, இங்க என்ன செய்யாத. ஒரு சில ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்துல தான் பிடி மாஸ்டர் இருந்திருப்பார். வீட்டுக்கு வந்து குச்சி எடுத்து சுத்திட்டு இருப்பார். மனைவி சொல்லுவாங்க, கால் வந்துட்டாயா, டே அங்க போய் உட்காருக்கடா, அவன் தாள் வந்துட்டான். அவர் பள்ளிக்கூடத்துல மட்டும் வாத்தியார் இல்ல, பள்ளிக்கூடத்துல மட்டும் பிடி மாஸ்டர் இல்ல, இங்கேயும் வந்து செய்யறாரு. ட்ரில் எடுப்பாரு. கையை தூக்கு. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நம்முடைய பொசிஷன் நம்ம ரொம்ப 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 ரொம்ப. ஒரு சில பையன் கிரிக்கெட் விளையாண்டுருப்பான், விளையாடுற ஆளா இருப்பான். வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அவனுக்கு போடுவான். ஏய் என்னடா லூஸ் மாதிரி செஞ்சுட்டு இருக்கு அப்படி கேட்டா, கிரிக்கெட். தரிசனத்தை மட்டும் செயல்படுத்துறதுக்கு, தரிசனத்துக்குள்ள மட்டும் போறதுக்கு 3 பேரை அழைச்சிட்டு போய் மனம் திறந்து அழுகிறா. இந்த அசதியில தூங்கிட்டாங்க. ஆனாலும் அந்த 3 பேரும் பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் 3 பேர்ல திறந்து காமிச்சார். அந்த 3 பேரோடைய வேலை மறுரூப அனுபவத்துக்குள்ள அவங்க இவங்ககிட்ட சொன்ன வேலை வேற, அவங்கள்ட்ட சொன்ன வேலை வேற. எனக்கு சொன்ன வேலையில நான் தெளிவா இருக்கிறேன். இப்ப ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரமோஷன் இருக்குல்ல, இந்த ப்ரமோஷன் எப்ப அப்படி வரும்னு சொன்னா, ஒன்னுலையும் நீங்க 100% சரியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு. ஒரு வேலையில நீங்க சரியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே உங்களை அப்ளை பண்ணிட்டே இருக்கும், உங்களை உயர்த்தி தள்ளிட்டே இருக்கும். ஒன்று கவனிக்க வேண்டும். நான் எந்த இடத்துல நிற்கிறேன், என் வேலை நான் யாருக்கு ஊழியம் செய்வேன் தேடி கண்டுபிடிச்சு, ஒரு வேலை நீங்க ஒரு தலைவர் சபையினுடைய போதகராக இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்த நிலைமையில யார் இருக்கா, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யார் இருக்கா, செயல்படுத்தி அவங்கள ஒவ்வொருத்தரையும் செயல்பட வைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான போதகருடைய. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரையும் பிரிச்சு நீங்க இந்த வேலை செய்யணும், நீங்க இந்த வேலை செய்யணும், நீங்க இந்த வேலை செய்யணும், எல்லாரும் சரியா செய்யணும். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், தேவன் நமக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நாம் செய்கிறோம் என்று சொல்லும். எங்க மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு வேற பொழப்பே இல்லை, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் போட்டு நாங்களாம் எப்படி காசு கொடுக்குறது? நான் சொன்னேன், வளர்ச்சி எப்படி இருக்கும் சபையில, சபை மக்கள் எப்படி வளருவார்கள், புது சபைகள் எப்படி உருவாகணும்னா நம்ம வளர்த்து தானே ஆகணும். அப்படி சொன்ன போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, உனக்கு வேற பொழப்பே இல்லை, எப்ப பார்த்தாலும் ட்ரைனிங் போறோம். அப்ப நான் சொன்னேன், நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் பிரதர். இல்ல நீங்க சொல்லும் போது எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணா கொடு. இல்ல நீங்க அறிவிப்பு கொடுக்கும் போது எங்களுக்கு குத்துனா கொடு. நீ எனக்கு தெரியா? நான் கேட்ட அடுத்த கேள்வி, யாருக்கு தர? எனக்கு தெரியா? நீ எனக்கு தெரியா? இல்ல நீ யாருக்கு கொடுக்குற? கத்தருக்கு கொடுக்குறியே. கத்தர் கொடுத்தல இருந்தாலே கத்தர் கொடுக்குற. இதெல்லாம்
இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவன் விட மாட்டான் போல இருக்கு, விடாம ஒட்ட என்ன செஞ்சிருவான் போல இருக்கு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இந்த மீட்டிங்க்கு நீங்க யாரும் கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல மீட்டிங் நடக்குது. மீட்டிங் முடிஞ்சு வந்த காணிக்கை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, நல்ல கவனிங்க, அழைப்புக்காக தான் இதை சொல்றேன், இது காணிக்கைக்காக சொல்றேன். வந்த காணிக்கை எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு நாள் கூட்ட செலவை சந்திக்கிற அளவு கூட காசு. இந்த கமிட்டி இருக்குல்ல, அண்ணா காய்பா 10 சிறுவன்மணி கூட்டம் நம்மள சிலுவையில் ஏத்துற வரைக்கும் விட மாட்டாங்கல்ல. இன்னைய வரைக்கும் துணிச்சலோட தான் பிரசங்கம் பண்றேன். இவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு ஒழுங்கா தசமபதம். இது என்ன பண்ணிருச்சு, அந்த அதெல்லாம் சேர்ந்து ஒண்ணு கூட ₹1 கொடுக்கல, ஒண்ணு கூட என்ன செய்யல. கூட்டு பார்ப்போம், இவன் ஏதோ நம்பிக்கையில தான் சரி, யாரோ காசு கொடுக்குறாங்க போல. நான் மீட்டிங் நான் சொன்னேன், எப்பா பணம் இல்லைன்னு மீட்டிங் நம்ம நடத்தாம இருந்தோம்னா ஆவிக்குரிய வளர்ச்சி கெட்டு போயிடும் இல்லையா. நீ வளரணும் இல்லையா, நீ வளரணும்னா நம்ம மீட்டிங் நடத்தணும் இல்லையா, நீ வளரணும்னா நான் பயிற்சி கொடுக்கணும் இல்லையா. பயிற்சி இருந்தா தானே நீ வளர முடியும். நம்ம பயிற்சிக்கு வருகிறவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு ஆவிக்குரிய சாப்பாடு போடுற மாதிரி மாம்சத்தை கொஞ்சம் சாப்பாடு போட வேண்டாமா. அதெல்லாம் கேளுங்க, பணம் மட்டும் எங்கிட்ட கேட்காதீங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. நானும் இருக்கிறதெல்லாம் தேடி பார்த்தேன், ஒன்றும் தேரல. நமக்கு எப்பயுமே ஒரு இடம் இருக்குல்ல, நான் போயிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட என் ஆஃபீஸில் அப்படியே என் ஆஃபீஸில் இருந்து என்னோட சேரை பின்னாடி தள்ளிட்டு முழங்கால் போட்டு, தெரியாது முழங்கால் போட்டாலும் உட்காந்துருந்தாலும் தெரியாது, அப்படியே காலை போட்டு, ஆண்டவரே என்னை அழைச்சது, என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டது ஒரே ஒரு ஆளா இருந்தேன். எவ்வளவோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனா என்னை அழைச்சது யாரு. அப்புறம் 2 பேரா இருந்தோம், 3 பேரா இருந்தோம், 5 பேரா இருந்தோம், 7 பேரா இருந்தோம், 12 பேரா இருந்தோம், திடீர்னு 40 பேர் ஆனோம். நான் யாரையும் போய் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, நம்ம இப்படி கரண்ட் முரடா ஏட்டி குட்டியா திட்டாலாம் எவனாவது நம்ம கூட இருப்பானா முத. ஆனாலும் இருக்காங்களே, நம்ம எடுத்தோன்னு வெட்டோன்னு துண்டு நான் ஒரு ரெவடின்னு வச்சுங்களேன், எடுத்து வெளியே அப்படிதான் கேட்கறான் மாதிரி வச்சுங்க. அது மாதிரியே இல்லை, அது மாதிரி வச்சு அந்த மாதிரி கரண்ட் முரடா பிரசங்கம் பண்ற ஆளு பேசும்போதும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே அவங்க நம்பிதான் வந்திருக்கிறேன், இவங்களுக்கு அவங்க வளரணும்னு நீங்க சொன்னீங்க, நாங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்க வெக்கப்படுத்த மாட்டீங்க, நான் யாருக்கிட்டையும் கடன் கேட்க மாட்டேன், அப்படின்னா இங்க இருக்கிற காசை நான் அப்படியே ஊழியர்களுக்கு பிரிச்சு கொடுத்துறேன் சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரேன். ஒரே ஆளு பெரிய மொத்தமான கவரை வச்சுக்கிட்டு வாங்கி எண்ணி பார்த்தேன். அது வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த மாதிரி காணிக்க அது கொடுத்ததே. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஊழியத்தை நேசிச்சு கொடுக்குறாங்க, அது வேற. கவரை எண்ணி பார்த்து அந்த 2 ஊழியக்காரங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு காய்கறி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மீதி நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு அமௌண்ட்டை கூட கத்துறேன். எதுக்கு சொல்றேன்னா, தரிசனம் கர்த்தருடையதாக இருந்தால் தேவைகளை சந்திக்கிறவரும் கர்த்தராகவே. இந்த சபைக்கு யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் சபை விட்டு போலாம். நான் என் ஜனத்திட்ட சொல்லுவேன், ராஜமாணிக்கம் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டான்னு உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்க, ஏன் இருக்கிற அந்த சபையில ஓடிது. இவன் கூட இருந்தா நம்ம பரலோகம் போக முடியாதுன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா சபைக்கு வராத. என்ன ஆகும்? பல பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க போக மாட்டோம் பாஸ்டர், எப்படியாவது நம்ம 48 பஞ்சாயத்துலயும் சபையை ஸ்தாபிச்சு தான். நிறைய பேர் இந்த ஊழியத்துல இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க, ஒத்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஏன்? எடுக்கிற முடிவுகள் பொதுவானதா இருக்கு, செய்கிற காரியங்கள் பொதுவானதா இருக்கு. தரிசனத்தை வளர்க்கிறோம், தரிசனம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை கொண்டு செய்யப்படுகிற எந்த காரியமும் ஒரு நாள் பின்னிட்டு போகவே. அடிக்கடி சொல்லுவேன், ராஜமாணிக்கத்துடைய பிரசங்கம் சரியில்லை, ராஜமாணிக்கத்துடைய வாழ்க்கை சரியில்லை, ராஜமாணிக்கத்துடைய ஊழியம் சரியில்லை, ராஜமாணிக்கத்துக்கு நான் ஏன் பணம் தரணும், ராஜமாணிக்கத்துக்கு இதை இப்படி நினைச்சேன்னா தயவு செய்து வராது. ராஜமாணிக்கத்தை விட்டு கர்த்தரை பாக்குற மாதிரி இருந்தா வா. எங்க மேல குற்றம் இருந்தா சொல்லலாம் நேரடியா. எங்ககிட்ட நான் ஓப்பனா சொல்லுவேன், சகோதரர்கிட்ட எல்லாத்துக்கும் நான் சிம்பிளா தான் பழகுவேன், ரொம்ப நெருங்கி போவேன், எல்லாத்துலயும் பேசுவேன். எந்த நேரத்துல வேணாலும் கூப்பிடலாம். ஆனா ஒண்ணு, என்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சா சட்டையை கோத்து பிடிச்சி கேள்வி கேட்கலாம், அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு பயம் இருக்குல்ல, முதல்ல அவனுக்கு இல்ல நமக்கு. நம்ம ஒழுங்கா இருக்குன்னா அவன் நம்மளை
கேள்வி கேட்டுட்டே இருந்தா ஐயோ இந்த கேள்வி கேட்டுருவானே, இதை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும். ஐயோ இதை இது கொடுத்து அதுதான் பயன்படுத்தணும், அது கொடுத்து அதுதான் பயன்படுத்தணும், இந்த வேலையை நம்ம அந்த நேரத்தில் கரெக்டா செய்யணுமே. நீங்க நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரம் ஆண்டோட ஊழியத்தை எந்த நேரத்தில் எப்படி இருந்து. எல்லாரும் சொல்லுவாங்க ராஜமாணிக்கத்துக்கு ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, உதவி செய்ய. கிடையவே கிடையாது. ஒரு நாள் நான் அதை நம்புறதே இல்லை. ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? அழைப்பு உண்மையா இல்லையா? ஏன் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த அழைப்பு இருக்குது, சின்ன ஊழியக்காரங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் பெரிய பெரிய ஆளை தான் நேசிக்கிறாரு, இங்கெல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்றது சும்மையா? ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனை தான் நேசிக்கிறாருன்னு சொல்றாங்களே, மற்ற ஜாதிக்காரன் அவர் நேசிக்கிறது இல்லையா? அதை நான் நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த வைராக்கியம், அந்த பக்தி தான் எனக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு நாளும் மனுஷன் அவமானப்படுத்துவாங்க, வெட்கப்படுத்துவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, தூக்கி எறிவாங்க. அது பரிசையனுடைய வேலை. அவனை நீங்க கண்டுபிடிச்சலாம். அவன் யாரா பரிசையன், யார் சன்பல்லாத்து, யார் தொபியா, யாரு கோலியாத்து, யாரு சவுல், கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. எப்படின்னா அவன் நம்மளை பேசிக்கிட்டே இருப்பான். ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஸ்டாண்ட், அடுத்த வளர்ச்சியில போய் நிக்க போறீங்க. தரிசனத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட போக்கஸ் ரொம்ப முக்கியம். நீங்க வளர்ந்துருவீங்க, கர்த்தர் உங்களை வளர்க்கிறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரும்போது 2-3 விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ண கற்றுக்கொண்டா. ஒன்று, உங்க தரிசனத்தை விட்டு நழுகவே கூடாது. ஒண்ணு, உங்க தரிசனத்தை விட்டு ஒரு காலத்துல என்ன செய்யக்கூடாது, உங்க தரிசன குறிக்கோள்களை மாற்றவே கூடாது. அது தெளிவா இருக்கும். 2வது, சாதகமா இருக்கிறவங்களை நம்ப கூடாது. எழுதிக்கங்க. ஒன்று, உங்க தரிசனத்தின் மேல் உங்க முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்க தரிசனத்தின் மேல் உங்க முழு நம்பிக்கை இருக்கிறது. 2வது, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவர்களை, உங்களுக்கு சாதகமாக, தரிசனத்துக்கு இல்லை, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவர்களை நீங்க நம்ப கூடாது. அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை ஒரு பல நேரங்கள்ல. 3வது, உங்கள் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிறவர்கள் எவை என்று அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்கு. உங்க தரிசனத்தை கெடுக்க நினைக்கிறது எது? அதுக்கு பயப்படக்கூடாது, அதை கண்டுக்கவே கூடாது. 2 விஷயம் இருக்கு. அதுக்கு பயப்படக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அது யாரோட தரிசனம்? யாரோட தரிசனம்? கர்த்தர் கொடுத்த தரிசனம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பாருன்னா, இந்த ஊழியத்துல உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க, அவங்களை கர்த்தருக்கு மகிமையா தான் நீங்க பயன்படுத்தணும், தவிர உங்களுக்கு மகிமையா பயன்படுத்த கூடாது. ஊழியத்துல நீங்க அவங்களை சாதகமா பயன்படுத்தி தேவனை விட்டு விலகி போய் வச்சிடக்கூடாது. அதே நேரத்துல முக்கியமான விஷயம், உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு நிக்கிறாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நீங்க எதிர்த்து நின்றக்கூடாது. உங்க தரிசனத்துக்கு தான் அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. சன்பல்லாத்து தொபியாவும் தரிசனத்துக்கு எதிர்த்து நின்றாங்க. சவுல் தரிசனத்துக்கு தான் எதிர்த்து நின்னான். கோலியாத் அவனுக்கு தெரியாது. ஆனா மாம்சத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, போராட அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. திட்டத்தை போட்டு வரையறைகளை வைத்து ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வேலையை மட்டுமே பார்க்கணும். இயேசு, கடைசியா இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க், சிலுவையில அறையப்படுவதற்கு நீங்களும் நானும் நினைக்கிறது போல, வேத வசனத்தை மேலோட்டமாக வாசிக்கிறது போல, இயேசு அப்படியே ஒண்ணுமே தெரியாதவரு, அப்படியே பாவம் அப்புறாணியா இருந்தாரு, ஒண்ணும் தெரியாதவரு, எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இயேசுடைய வாழ்க்கை இல்லை. அவர் எல்லா மக்களுடைய பாவத்துக்காக, மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக வந்த மேசியா என்பதை நிரூபிப்பதற்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார். குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே இயேசுவை கொலை செய்வதற்கு பலவித வழிகளை அவர்கள் தேடினார்கள். அதுக்கு பல காரணங்கள். ஆனால் பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று இயேசு அறிந்து அந்த சித்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு, அந்த சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அவர் வாய் அடைத்து அடித்து நொறுக்கி அதெல்லாத்தையும் விட்டு தப்பிச்சு சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு தான் மேசியா என்பதை எல்லா ஆசாரியர்களும் அறிந்து விட்டார்கள். ஆனால் மேசியாவுடைய
குஷ்டரோகியை சுகமாக்கினார். குஷ்டரோகி யார் சுகமாக்க முடியும்? மேசியா தான் சுகமாக்கும். செவிடு ஊமைமான ஆவியை பேச வைத்தார். யார் செய்ய முடியும்? மேசியா தான் செய்ய முடியும். குஷ்டரோகியை சுகமாக்கினார். பிறவி குருடனை சுகமாக்கினார். யார் செய்ய முடியும்? மேசியா தான் செய்ய முடியும். சிலுவையில் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிரோடு இருந்தார். யார் தான் செய்ய முடியும்? இயேசு தான் செய்ய முடியும். ஏகியன் பிசாசை விரட்டினார். யார் செய்ய முடியும்? எல்லாமே இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாராலையும் செய்ய முடியாது என்பதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, வாப்பா என்ன ஆச்சு, நான் குஷ்டரோகி, அவர் போய் தொட்டு சுகமாக்கி நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டுன்றாரு. ஆசாரியன்ட்ட போய் காமிக்கிறாரு. ஆசாரியன்ட்ட சொல்றாரு, எப்பா நான் குஷ்டரோகி. அப்படியா? போட்டோ எடுத்து பார்த்தா ஆமா உன் பேர்லாம் இருக்கு. யார் சுகமாக்குறது? மேசியா சுகமாக்குறாரு. காமிக்கிறாரு. இதெல்லாம் அப்போ இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார். இயேசு எப்படியாவது கொண்டுடலாம், மறைச்சிடலாம், கல்லெறிஞ்சு கொண்டுடலாம். இப்படிதான் பலவித மர்டர் அட்டெம்ப்ட் வரும்போதும் இயேசு தன்னை காத்துக்கொண்டு தப்பித்துக் கொண்டு சிலுவையில தான் மரிக்க வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில தான் உயிர் போக வேண்டும். சிலுவையில ரத்தம் சிந்தப்பட வேண்டும், சாபமாக மாற வேண்டும் என்கிற ஒரே டாஸ்க இயேசு நிறைவேற்றார். தரிசனத்தை நம்ம சுமக்கிறோங்கிறது ஒரு கனவு கண்டோம். இயேசு சொன்னாரு காசு வந்துடும், ஏதோ 19 ஆட்களை வச்சுக்கிட்டா போதும், ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிறாரு. இல்ல, தரிசனம் பாரத்தை சுமந்து பாரத்துக்காக தியாகம் செய்து இயேசு என்னோடு இருக்கிறார், தரிசனத்தை நான் சுமக்கிறேன் என்று நிரூபித்து காண்பிக்கிறதுக்கு பேர் தான். யாரா வேணா இருக்கலாம், எந்த ஜாதியா வேணா இருக்கலாம், எந்த மதமா வேணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. இயேசுவுக்கு ஈடு கொடுப்பாயானால் அவர் உன்னை அவருடைய சித்தத்தை செய்ய வல்லமையாக பயன்படுத்தும். அவர் கேட்கறதுக்கு, அவர் எதிர்பார்க்கறதுக்கு, அவருடைய கைக்கு முழுக்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த. நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா பயன்படுத்தல. பிதாவானவர் ஒரு சம்பவம், சிலுவையில தூக்குறாரு. முதல் நாள் கெத்செமனில ஒரு ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ணார்? என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? அலுமினிய பாத்திரமா? ஈய பாத்திரமா? சிலுவைய சொன்னாரா? மாடுகளை சொல்றாரு. நானே பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். அடுத்த நாள் இயேசு இங்கு அங்கு மடக்கழிக்கப்பட போகிறார். 3வது நாள்ல சிலுவை மரணம். உயிரோட எழுத போகிறார். இவ்வளவு சம்பவங்களை பார்க்கும்போது இயேசுடைய ரத்தம் கொதிக்கிறது வெளியே வந்ததுன்னு சொன்னேன், பிரசங்கம் பண்ணேன். ஆனா யூத பின்னணியில ஒரு விஷயம் சொல்றாங்க. இயேசு அவங்க 3 பேரையும் வச்சுட்டு நேம்பி அழுகிறா. இதா குமாரன் பரிசுத்தாவி. இந்த திருத்துவம் உடைஞ்ச ஒரே ஒரு இடம் இங்க. பிதா குமாரன் இந்த திருத்துவத்தை யாராலும் உடைக்கவே முடியாது. யாரும் உடைச்சது இல்ல. ஆனா பிதாவானவரே திடீர்னு என் தேவனே ஏன் என்னை, அந்த தருணத்தை நினைத்து பார்த்த போது, அந்த விஷயத்தை நினைத்து பார்த்த போது அவரால் தாங்க முடியவில்லை. குமுறி அழுகிறார். தாவீது சொல்ற ஆண்டவர் சொல்லும் போது, வேற எதை வேணாலும் கேளு, அபிஷேகத்தை மட்டும் என்ன விட்டு என்ன செய்ய போல. இந்த திருத்துவம் உடைஞ்ச ஒரு நாள், உடைஞ்ச கொஞ்சம் நேரம், உடைஞ்ச கொஞ்சம் நிமிஷம், அந்த இடத்துல குமுறி அழுகிறார். அந்த ஒரே அன்றை ஒன்றை கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வச்சிருந்த தரிசனத்தை பூரணமா அர்ப்பணிக்கும், பூரணமா ஒப்பு கொடுக்கும். முழுக்க நம்ம அப்படியே பொறுப்படுத்த தரிசனம் உங்களாலதான் நடக்குன்னு நீங்க ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஆனா உங்க தரிசனத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. தரிசனத்துல என்ன பண்றீங்க, தரிசனத்தினுடைய விளைவு என்ன, தரிசனத்தினால என்ன. இப்ப நம்ம கிராமங்கள் தோறும் சபையை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றோம், பஞ்சாயத்துக்கு தோறும் திருச்சபை நிறுவனம் முடிவு பண்றோம், மக்களுக்கு என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், இந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருங்க, காமிச்சுட்டே இருங்க. உங்க தரிசனத்தை பத்தி சார்ஜ் சொல்லுங்க, உங்க தரிசனத்தை விளக்கி சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்துட்டே. ஸோ பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவருக்கு என்ன சொன்னாரோ அதான் நீங்க என்ன செய்யணும். 70 பேர்ல இருக்கீங்களா, 12 பேர்ல இருக்கீங்களா, 11 பேர்ல இருக்கீங்களா, 3 பேர்ல இருக்கீங்களா, ஒரு ஆளா இருக்கீங்களா,
பார்ட் டைம்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இது வந்து ஒரு முக்கியமான ஆட்களா இருக்கணும். இது வந்து ஃபுல் டைம்னு வச்சுக்கலாம். இது முக்கியம் ஃபுல் டைம்லயும் இன்னும் கொஞ்சம் அபிஷியலான ஆட்கள்னு வச்சுக்கலாம். இது எப்பவுமே அவருடைய இருதயத்திலே சார்ந்திருக்கிற அவரோட உறவாடுகிற ஒரு பெரிய அனுபவம். எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் நோக்கம் சரியா நிறைவேறும். இயேசு உலகம் முழுவதையும் சந்திக்க விரும்புகிறார். அதுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பி 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 அவங்கள உலகம் முழுசும் சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களை அனுப்பி 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 என்ன செய்யணும்? ஒரு ஆள் இருந்தோம், 2 பேர் ஆனோம், 5 பேர் ஆனோம், வளர்ந்துட்டே 1 to 1 அவரால் டைரக்டா ஊழியம் செய்ய முடியும். அவரால் எடுத்தோன்னா லால்குடியில் திடீர்னு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு செய்ய முடியும். அப்படிலாம் செய்ய விரும்பல. உங்களை கொண்டு என்னைய கொண்டு தான் அவரோட தரிசனத்தை கொண்டு போக விரும்புறாரு. நீங்களும் நானும் கட்டாயம் பேசித்தான் சொல்லிதான் ஆகணும். சாட்சியா வாழ்ந்துதான் ஆகணும். சாட்சியை சொல்லிதான் தரிசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறோம் வேலையில. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னை யாருக்கு வச்சு உங்களுக்கே தெரியும். நான் எப்படி என்ன பயன்படுத்த விரும்புகிறேன் அது உங்களுக்கே தெரியும். நீங்களே உங்கள் பேனா எடுத்து உங்கள் நோட்டை எடுத்து எழுத போறீங்க. கர்த்தர் கொடுக்குற தரிசனத்தில் நான் எப்படி நினைக்கிறேன். போன வகுப்புல இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுத்தோம். இந்த வகுப்புல நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிற சரௌண்டிங், நான் யாருக்கு ஊழியம் செய்யணும், யார் என்னை நேசித்து கொடுக்குறாங்க, நான் யாருக்கு நேசிக்கிறேன், எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும், எதை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்றால் இருந்தால் எப்படி அபிஷேகத்தை சொல்லிக் கொடுக்குது. ஒருவேளை பரிசுத்தாவியில் நடக்கிறாங்க பரிசுத்தாவியில் நடக்கிறது எப்படி சொல்லிக் கொடுக்குது. ஒருவேளை சீக்கிரட்டான அந்த 3 பேர் கமாண்டோவை போல நான் இருக்கிறேன்னா நான் எப்படி இயேசுவின் பாரத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பாரத்தை கொண்டு செல்வது. அப்படியே சீக்கிரமா உங்க நோட்டில் நீங்க யாருக்கு என்ன செய்யணுங்கிறது எழுதிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெருத்த காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?